Students, now we have to see liability of directors. First liability is contractual liability. So contract. இந்த கான்ட்ராக்ட்ங்கிற வேர்டுல உங்களுக்கு மீனிங் புரியும். Directors are not personally liable, but some situation personally liable. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட சிச்சுவேஷனுக்கு டைரக்டர் பொறுப்பாக மாட்டாங்க. ஆனா சம் சிச்சுவேஷன், ஸோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கிறாங்க, அவனோட பர்சனல் கெப்பாசிட்டியை வச்சு அவங்க என்ன செய்றாங்க, சைன் வைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல லயபிலிட்டி வந்து டைரக்டருக்கு பாசிபிள் ஆகும், டைரக்டருக்கு தான் போகும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல கம்பெனியோட ரியல் சிச்சுவேஷனை சொல்லலை. கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ணும்போதுல ரியல் சிச்சுவேஷன் சொல்லாம செஞ்சேன்னா அவங்களுக்கு லயபிலிட்டி பாசிபிள் ஆகுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல அவங்களுக்கு டைரக்டருக்கு எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த பவரை தாண்டி செயல்பட்டனா அதுக்கு ஏற்படுற நஷ்டத்துக்கு டைரக்டர்ஸ் பொறுப்பாவாங்க. டார்ஷியஸ் லயபிலிட்டி. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுல ஒரு காம்படிட்டர்கிட்ட வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, இல்ல ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து என்ன செய்யறாங்க, இவங்க வந்து ஃபேவர் பண்றாங்க, கம்பெனியை பத்தி மிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் லயபிள் ஆகுறாங்க. ஸ்டாட்டுட்டரி லயபிலிட்டி, மிஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல மிஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால இன்வெஸ்டர் லயபிள் அடைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன லயபிலிட்டி அப்படின்னா இது ஸ்டாட்டுட்டரி லயபிலிட்டி. கம்பெனி ஃபெயிலியர் டு ரீபே அக்செப்டட் டெபாசிட்ஸ். நம்ம பேங்க் வந்து பீப்புள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குது இல்லாம சம் சிச்சுவேஷன்ல கம்பெனிஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெபாசிட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம். ரேர் இன் சிச்சுவேஷன் தான் நவடேஸ் இந்த கம்பெனிஸ் என்ன செய்யறாங்க, டெபாசிட்டை வந்து ரிசீவ் பண்றாங்க. ஸோ அந்த டெபாசிட்டை ரீபே பண்ணல, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் என்னன்னா ஸ்டாட்டுட்டரி லயபிலிட்டி. தென் நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ் இவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. ஸோ இது எல்லாமே ஒர்க்கர் பண்றாங்க, பட் இந்த டைரக்டர் என்ன செஞ்சிருக்கணும், இதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். டிலே ஆர் ஃபெயிலியர் இன் சப்மிட்டிங் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ரெண்டும் என்ன செய்றாங்க, ப்ராப்பர் டைம்ல இவங்க என்ன செய்யல, சப்மிட் பண்ணல. அடுத்த சிச்சுவேஷன் கிரிமினல் லயபிலிட்டி. ஸோ டைரக்டர்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போதுல ஃப்ராட் இன்சைடர் ட்ரேட்ல ஈடுபடுறாங்க. இன்சைடர் ட்ரேடை பத்தி தனியா என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறப்ப தென் மிஸ் அப்ராப்ரியேஷன், எல்லாமே என்ன செய்றாங்க, தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது, பட் அதுவும் என்ன செய்றாங்க, கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா செய்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஃபைன் பிளஸ் ஜெயில் ரெண்டுமே உங்களுக்கு உண்டு. liability ஃபார் breach ஆஃப் fiduciary டியூட்டி. ஸோ டைரக்டர் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ட்ரஸ்டியா தான் இருக்கணுமே ஒழிய கம்பெனியோட அசட்டுக்கு ஃபுல்லா இன்சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி இவங்களோட ப்ராப்பர்ட்டி, கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அது மூலமா பர்சனலா இவங்க நிறைய லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை தான் என்ன சொல்றோம், liability ஃபார் breach of fiduciary duty. liability to third parties, default creditors. ஸோ கிரெடிட்டார்ஸ் என்ன செய்றாங்க, டிஃபால்ட்டா கிரியேட் பண்றாங்க, ராங்ஃபுல் ட்ரேடிங். ஸோ இது எல்லாமே செஞ்சு என்ன செஞ்சிருந்தாங்க, கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுது. ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன்னா 2 years plus 1 lakh ஃபைன். இந்த 2 years இப்படிலாம் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிசன் தான். சம்டைம்ஸ் ரெண்டுமே என்ன செய்றாங்க, அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. கேன்சலிங் நேம் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் என்ன செய்றாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் ஃபைன் பிளஸ்
jail. Failure to maintain proper books of accounts, 6 months, fine is 10,000. Failure to place annual account at annual general meeting. So jail plus 20,000. Hide payment details to auditor. Auditor என்ன செய்றாங்க இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிருக்காங்க. 6 months plus 50,000. Wrongful holding of company property, 2 years jail. Dividend is not distributed within 30 days of the declaration. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா 30 டேஸுக்குள்ள அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஜெயில் வந்து கொடுக்குறாங்க. ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. தேங்க்யூம்மா.